சக்தி மோடியை வீட்டுக்கு அனுப்புவதற்கான நாள் தான் 19ஆம் தேதி. இந்த தேர்தலில் ஜனநாயகத்தை வெல்ல செய்வது நம் கடமை என்று நம்முடைய கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கார்ப்பரேட் சக்திகளுடைய கைக்கூலியாக RSS சித்தாந்தத்தை மண்ணிலே விதைப்பதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்ற மோடியை வீட்டுக்கு அனுப்புகின்ற நாள்தான் இந்த தேசத்திற்கு விடுதலை நாள். தேசபக்தி என்று தங்களை சொல்லிக்கொண்டு தேசத்தின் சொத்துக்களை கூறு போட்டு விற்கின்ற கூட்டம்தான் மோடியின் கூட்டம். பண்டிதர் நேரு அவர்கள் நிறுவிய பொதுத்துறை நிறுவனங்கள் அத்தனையும் இன்றைக்கு கூறு போட்டு விற்றுவிட்டு தாங்கள் தான் தேசபக்தர்கள் என்ற ஒரு பொய்யான தகவலை பரப்பி வருகின்ற மோடி கும்பலுக்கு அழிவு நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதை இந்தியா கூட்டணி என்று நம்முடைய கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கால்கோலிட்டு துவக்கி வைத்தார்கள். இந்தியா முழுவதும் பயணம் செய்து பிரிந்து கிடந்த எதிர்க்கட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து இன்றைக்கு ஒரு மகா சக்தியாக இந்தியா கூட்டணி வடிவெடுத்திருக்கிறது. அதனுடைய எதிரொலி வட இந்தியா எங்கும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாநில தேர்தலும் அறிவிக்கப்படுகின்ற சூழலில் அந்த பகுதியெல்லாம் கூட்டணி வடிவெடுத்து கூட்டணி உருவெடுத்து அதை அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதில் முதல் வெற்றி தமிழகம்தான் என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும். தமிழ்நாட்டிலே நம்முடைய கழகத் தலைவர் தளபதி அவர்கள் 40க்கு 40 தமிழகம் மற்றும் புதுவை உட்பட வெற்றி பெறுவதற்கு வெற்றி வியூகம் வகுத்து சுற்றி சுழன்று வந்திருக்கின்றார்கள். நம்முடைய நாடாளுமன்ற தொகுதிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் தலைமையிலான கூட்டணி சார்பாக இந்தியா கூட்டணி சார்பாக நம்முடைய மண்ணின் மைந்தர் நம்முடைய மக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய உடன்பிறந்த சகோதரர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். நாடாளுமன்றத்தில் மோடியை எதிர்த்து புறத்து ஒழிக்கின்ற ஒரு ஜனநாயக குரல் அவருடைய குரல், தமிழகத்திற்கான குரல் அவருடைய குரல், பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் சமூகத்திற்காக ஒழிக்கின்ற குரல் அவர் குரல், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரல் அவர் குரல். அப்படிப்பட்ட அண்ணன் திருமாதான் எங்கு மக்கள் போரிட்டாலும் அது மோடிக்கு எதிரான போராக இருக்கின்ற நேரத்தில் மக்களுடைய சுதந்திரத்திற்காக உரிமைக்காக நடக்கின்ற போராக இருந்தால் முதல் ஆளாக அவர்தான் நிற்கின்றார். மணிப்பூரில் நம்முடைய சகோதரிகள் பாதிக்கப்பட்ட போது நேரடியாக அங்கே சென்று அவர்களுக்கு ஆறுதல் கூறியவர் அண்ணன் திருமாதான். பஞ்சாப் விவசாயிகள் போராட்ட காலத்தில் 400 நாள் நின்ற பொழுது அந்த போராட்ட காலத்திற்கே சென்று அவர்களுக்கு தன்னுடைய துணையை ஆதரவை மிக வலுவாக அழுத்தமாக அறிவித்தவர் அண்ணன் திருமாதான். இப்படி எல்லோருக்குமான ஒரு தலைவராக உருவெடுத்து இன்றைக்கு அவர் நின்று கொண்டிருக்கின்றார். அதனால்தான் சிதம்பரத்தில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், திருமாவுடைய வெற்றி மிக அவசியமானது, திருமாவுடைய வெற்றி மிக முக்கியமானது என்று. அதைத்தான் நம்முடைய மாநில இளைஞரணி செயலாளர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வழிமொழிந்தார்கள். ஜெயங்கொண்டத்தில் பேசுகின்ற போது சொன்னார், என்னுடைய அரசியல் குருநாதர் திருமா என்று. என்ன சொல்லப்போனால் 40 தொகுதிகளில் முதல் வெற்றியாக திருமாவுடைய வெற்றி இருக்க வேண்டும் என்று நமக்கெல்லாம் மிக தெளிவாக அழுத்தமாக அறிவுரை வழங்கி இருக்கின்றார். எனவே அந்த வகையில் நம்முடைய இந்த இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, முஸ்லீம் லீக், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்கள் ஒருங்கிணைந்து இந்த போரை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த போர் வெல்ல வேண்டிய போர். இந்த போர் மாத்திரம் கை நழுவி போனால் இனி எதிர்காலத்தில் சட்டமன்றம் இருக்காது, சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்க முடியாது, நாடாளுமன்றம் இருக்காது. ஒற்றை தலைவராக மோடி தன்னைத்தானே பிரகடனப்படுத்தி கொண்டு ஒரு முழு சர்வாதிகாராக வெளிவருவார். தன்னை ஹிட்லர் போல வெளிப்படுத்திக் கொள்வார். எல்லோருடைய சுதந்திரமும் நசுக்கப்படும், பறிக்கப்படும். தனிமனித சுதந்திரம் என்பதை இல்லாமல் போய்விடும். எனவே அதை எதிர்த்து நடைபெறுகின்ற போரில் நாம் வெல்ல வேண்டும். நம்முடைய மொழியை அழிக்க, நம்முடைய இனத்தின் அடையாளத்தை அழிக்க, தமிழகத்தினுடைய அடையாளத்தை அழிக்க துடித்துக் கொண்டிருக்கின்றார் மோடி. தமிழ் மொழிக்கு நான் நல்லது செய்வேன் என்று சொல்லுகின்ற அதே வேளையில் இந்தியை இங்கே திணிப்பதற்கும் சமஸ்கிருதத்தை வளர்ப்பதற்கு 1000 கோடி ஒதுக்குவதிலும் தான் கவனமாக இருக்கின்றார். எனவே கவனத்தோடு போரிட வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். இது ஒரு சாதாரணமான நாடாளுமன்ற தேர்தல் அல்ல, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிற தேர்தல் அல்ல.
ஒரு சர்வாதிகார சக்தியை வீழ்த்துகின்ற தேர்தல். அந்த சர்வாதிகார சக்தியை வீழ்த்துகின்ற அணியின் தலைவராக நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் நிற்கின்றார்கள். அவருடைய தலைவராக அண்ணன் திருமா இருக்கிறார். எனவே அவருடைய வெற்றி நம்முடைய வெற்றி, அவருடைய வெற்றி கழக தலைவர் தளபதி அவருடைய வெற்றி, அவருடைய வெற்றி கழகத்தின் வெற்றி. அதற்கு நாம் எஞ்சியிருக்கின்ற இந்த 2 நாளும் அயராது பாடுபட வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். இன்றைக்கு தாப்பலூர் மேற்கு ஒன்றியத்தை சேர்ந்த தாப்பலூர் அதிமுக முன்னாள் ஒன்றிய செயலாளர், முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் ராமச்சந்திரன் பிகாம் அவர்கள் கழகத்தில் தன்னை நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்களிடத்தில் இணைத்துக் கொள்கிறார்கள். அவரை மாவட்ட கழகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி.